அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படல. அதுக்கு பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலையே வந்து போட்டியிட விரும்பல. அவர் தேர்தல் பணியில தான் ஈடுபடணும்னு மும்முரமா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பதில் எப்படி பார்க்கறது? அது வந்து அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை எப்படின்னா, ஒரு சில நேரத்தில் இந்த ஆட்டோலாம் ஓட்டுவாங்க. இண்டிகேட்டர் ரைட்டில் எரியும். கை பார்த்தீங்கன்னா கையோ காலோ லெஃப்டில் இருக்கும். ஆனால் வண்டி பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போகும். அது மாதிரி இவர் என்ன சொன்னார், வீட்டில் இருக்கவங்களும் உடம்பு சரியில்லை, என்னால் தேர்தல் வேலையை ஈடுபட முடியாதுங்கன்னா அதுங்கண்ணா எனக்கு பெரிய நாட்டம் இல்லைங்கண்ணா அப்படிலாம் சொன்னார். அப்புறமா என்ன வந்தது பேச பொருள், இல்லை இவருக்கு இஷ்டம் இருக்குது, இவர் கேட்ட சீட்டை கொடுக்கல. இப்போது எல்முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார். எதனா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுங்களா? அவர் பாட்டுன்னு வராரு. மத்திய அமைச்சராக இருக்கிறவர் எந்த தொகுதியில் நிற்கணும், எங்கே சீட்டு வாங்கணும், யாரு கூட எப்படி அனுசரிச்சின்னு போனோம், எப்படி வியூகத்தை அமைக்கணும் தெளிவாக இருக்குல்ல. இவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர். இவருக்கு ஏன் அந்த தெளிவு இல்லை? எந்த அடிப்படையில் தெளிவு இல்லைன்றீங்க சார்? என்னங்க, எந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு தெளிவு இல்லைன்றீங்க? ஒரு விஷயத்த நான் முழுசாக நம்பி அதில் போனோம். இங்கே 10 நிமிஷம் பார்க்குறது, அங்கே 10 நிமிஷம் பார்க்குறது, அப்புறம் வேறு ஒரு கணக்கு போடுறதெல்லாம் இருக்காது. நான் பேசுகிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஒரு சிலர் அவர் ஆதரவாளர்கள் வந்து புரியலைன்னா அது வேறு விஷயம். இன்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்லணுன்னா, இப்போ காலையிலேருந்து பாட்டு போட்டுட்ருக்காங்க. அதாவது ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க, ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம் என்றென்று ஒரு சோகமான பாடல். இப்போ என்ன ஆகிப்போச்சு? இப்போ அவருக்கு நீங்கள் சோகமான பாடல் போடுறதுக்கு சார் கட்சியை வளர்த்துருக்காரு சார். கரெக்டு. 11% ஓட்டு. நீங்கள் உங்களை என்ன சொல்லுவீங்க? அடிக்கடி காரியகர்த்தா சொல்லுவீங்க. சரி, இதுதான் தொகுதினா அதுக்கு அந்த சீட்டு கேட்டு பெறுறதுல யாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அணுகுமுறை இருக்கும்? சரி, இபிஎஸ் கிட்ட கேட்டிங்க, கேட்ட சீட்டு கொடுக்கல. நீங்கள் தான் பெரிய அந்த இன்னொரு மீம்ஸ் போகிறாங்க, மலடா அண்ணா மலடா. சரி, அப்போது ஈஸியாக சுழுவாக முதுகு சவாரி பண்ணுற மாதிரி சீட்டு கொடுத்தா தான் வாங்கி ஜெயிக்க முடியும். நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலை பிராண்டு தானே, பெரிய பிராண்டு இல்லையா? வர்ச்சுவல் வாரியர்ஸோ விஜய் அவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை படைத்த மாதிரி சிறுவர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாஜக தலைவர் அவர் தான் வளர்த்தரல, சேப்பா கண்ட்ரி பிள்ளைங்களை போய் போட்டி போட வேண்டியதானே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.